ராம் ராம். ஸ்ரீ குருப்யோ நமகம். நாம் மன தூய்மையை பற்றி நேற்று சிறிது நேரம் ஆராய்ந்தோம். மேலும் அதனை தொடர்வோம். மனம் என்பது பிறந்த முதலிலிருந்து இறக்கும் வரையிலே அலைகள் வந்து சென்றிருக்கும். மனத்தின் வலிமையை பற்றி நாம் உணர வேண்டும். ஏனென்றால் இப்போ அது ஒரு உதாரணம் கூறினால் உங்களுக்கு விளங்கும். ஏனென்றால் நாம் ஒரு சாலையிலே செல்லுகின்றோம். அப்பொழுது சாலையை கவனிக்காமல் ஒருவர் கடக்க விரும்புகிறார். நடக்கும் விபத்தினை காண்கிறோம். உடனே அவருக்கு மரணமோ அல்லது உடல் நீக்கமோ ஏற்படுகிறது. இதனை பார்த்த பிறகு நம் மனம் எப்போதும் அதை நோக்கி சிந்தித்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு முறை நாம் சாலையை கடக்கும்போது அது நினைவில் கூர்ந்து நாம் அந்த தவறை செய்யாமல் காத்து கொள்ளும். மேலும் உதாரணம் எடுத்துக்கொள்வோம். ஒரு எறும்பு ஒன்று நம்மை ஏதோ ஒரு பாகத்தில் உடல் ஒரு பாகத்தில் கடிக்கிறது என்று உணர்வோயமானால் உடனே அடுத்த கை அந்த இடத்தில் சென்று எறும்பை தட்டிவிடும், சாகடித்துவிடும். இதிலிருந்து என்ன புரிய வேண்டும் என்றால், நம்முடைய மனத்தின் திண்மை ஆழமானது. அது நம் மனத்தில் பதிகின்ற விதத்தில் அமைகிறது. சரி, இப்பொழுது நாம் மனம் என்பது எப்படி இயங்குகின்றது, எப்படி உருவாகிறது என்றனை பற்றி சற்றே சிறிது ஆராய்வோம். ஜோதிட சாஸ்திரத்திலே கூறுவார்கள், ஜனனி ஜென்ம சௌக்கியானம் பதவி பூர்வ புண்ணியானம் லிக்கியதே நாம பத்திரிகா. ஒரு ஜாதகத்தை கணிக்கும் முன் இந்த ஜாதகருக்கு வாழ்க்கை எப்படி அமையும் என்றால் அவருடைய பூர்வ புண்ணியத்தை பொறுத்தே அமையும் என்று கூறப்படுகிறது. ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு ஒன்று நன்றாக விளங்கும். நாம் இந்த பிறவி எடுத்திருப்பது பல பிறவியின் பயன் என்பது நன்றாக விளங்கும். ஒரு உதாரணம் கூற வேண்டுமென்றால், ஒரே நேரத்தில் ஒரே சமயத்தில் 2 குழந்தைகள் பிறக்கின்றது. ஒன்று நல்ல செல்வந்தர் வீட்டில் சுகமாக பிறந்து தங்க தொட்டிலில் தூங்கி தங்க பாத்திரத்தில் பால் அருந்தும். அதே சமயத்தில் அதே நேரத்தில் பிறந்த மற்றொரு குழந்தை ஒரு ஏழை வயிற்றில் பிறந்து சாலையோரத்தில் பாலுக்கு ஏங்கும். இதுதான் பூர்வ புண்ணிய பலன் என்பது. ஆகையினால் நாம் இந்த பிறவில் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு சுகதுக்கங்களும் பூர்வ புண்ணிய பலனை பொறுத்தே அமைகின்றது. இது இறைநம்பிக்கை உள்ளவர்களுக்கு. இறைநம்பிக்கை இல்லாதவர்கள் இயற்கையாகவே ஒவ்வொரு இனங்களுக்கும் நாம் சிந்தனை சக்தி என்பது பிறந்த முதலிருந்து இறக்கும் வரை இருந்து கொண்டிருக்கும். ஆனால் அதன் தன்மை வயது வளர வளர சிறிது சிறிதாக குறையும். இதற்கு 5 விதமான வழிகளிலே நம் சிந்தனைகள் வளர்கின்றன, தேய்கின்றன. இதனை பற்றி அடுத்த பாடத்தில் நாம் கவனிப்போம். என்றால் ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் கூறினால் விளங்குவதற்கு சாதமில்லை. ஆகையினால் நம் சிற்றுரையை மீண்டும் நாளை தொடர்வோம். நன்றி. ராம் ராம்.